இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்க உங்களுக்கு என்னோட முதல் வணக்கம். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, லேட்டஸ்ட்டாக ட்ரெண்ட் ஆகிட்டு இருக்க Clubhouse அப்படின்ற ஆப் பற்றி தான் பார்க்க போகிறோம். இது எப்படி ஃபேஸ்புக், இன்ஸ்டா, ட்விட்டர் இருக்கோ அதே மாதிரி இது வந்து ஒரு சோஷியல் மீடியா பிளாட்ஃபார்ம். ஆனால் வாய்ஸ் பேஸ்டு சோஷியல் மீடியா பிளாட்ஃபார்ம். இந்த Clubhouse ஆப் பொறுத்த வரைக்கும் நீங்கள் வந்து மற்றவங்க கூட கம்யூனிகேட் பண்ணுறதுக்கு வந்து டெக்ஸ்ட் மெசேஜ் பண்ண முடியாது, ஃபோட்டோஸ், வீடியோஸ் இந்த மாதிரி எதுவுமே ஷேர் பண்ண முடியாது. ஒன்லி ஆடியோ பேஸ் பண்ணி தான் மற்றவங்க கூட நீங்கள் கம்யூனிகேட் பண்ணிக்க முடியும். இப்போ ரொம்ப சிம்பிளாக சொல்லணும் அப்படின்னா, ஒரு கான்ஃபரன்ஸ் கால் மாதிரி நான் வச்சுக்கோங்க. அதில் வந்து ஸ்டேஜில் வந்து ஒருத்தர் வந்து ஒரு டாபிக் பற்றி பேசிகிட்டு இருக்கார். இப்போ எக்ஸாம்பிள் வந்து இந்த லாக்டவுனை எப்படி யூஸ்ஃபுல்லாக ஸ்பெண்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பேசிகிட்டு இருக்காருன்னு வைங்களேன். கீழே நம்ம எல்லாரும் வந்து ஆடியன்ஸ் எல்லாரும் வந்து அதை லிசன் பண்ணணும் அப்படின்னா பண்ணிக்கலாம். அல்லது நம்ம அவர் கேட்குற ஏதாவது கொஸ்டினுக்கு வந்து நம்ம ரிப்ளை பண்ணணும், அல்லது நம்மளும் அந்த டாபிக் பற்றி பேசணும் அப்படின்னா நம்ம ஹேண்ட் ரைஸ் பண்ணி நம்மளும் போய் ஸ்டேஜில் வந்து பேசிக்கலாம். ஸோ அதே கான்செப்ட் தான் இங்கேயும். ஆனால் எல்லாமே வந்து விர்ச்சுவலாக நடக்குது. இதில் பார்த்திங்கன்னா ஃபுல்லாக சேட் ரூம் கான்செப்ட் தான் இருக்குது. இது வந்து ஏதாவது ஒரு டாபிக் பற்றி நம்ம வந்து ஒரு சேட் ரூம் மாதிரி க்ரியேட் பண்ணிக்கிறாங்க. டாபிக்னு இல்லை, நம்ம வந்து ஏதாவது சேட் பண்ணணும் அப்படின்னாலும் அதுக்கு வந்து நம்ம சேட் ரூம் வந்து க்ரியேட் பண்ணிக்கலாம். அதில் வந்து நம்ம ஜாயின் பண்ணிக்கிறது, லிசன் பண்ணுறது, நம்மளும் வந்து பேசிக்கலாம். நம்மளும் தனியாக சேட் ரூம் க்ரியேட் பண்ணுறது, மற்றவங்கள இன்வைட் பண்ணுறது, இந்த மாதிரி வந்து பண்ணிக்க முடியுது. இந்த Clubhouse பார்த்திங்கன்னா இதுக்கு முன்னாடி வரைக்கும் iOSல மட்டும்தான் இருந்துச்சு. இப்போ ரீசெண்டாக தான் வந்து ஆண்ட்ராய்டில் வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இப்போதைக்கு பீட்டா வெர்ஷன் தான் இருக்குது. ஃபுல் வெர்ஷன் இனிமேல் தான் லான்ச் ஆகும்னு சொல்லியிருக்காங்க. இப்போ வந்து நம்ம இந்த Clubhouse வந்து ப்ளே ஸ்டோர்லேருந்து இன்ஸ்டால் பண்ணிக்கலாம். லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் ஷேர் பண்ணுறேன். ஒன்ஸ் இந்த ஆப் இன்ஸ்டால் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களோட மொபைல் நம்பர் கேட்பாங்க. அதுக்கு வந்து ஒரு வெரிஃபிகேஷன் கோட் வரும். ஸோ அது கொடுத்துட்டு தென் ப்ரொஃபைல் பிக்சர், யூசர் நேம் இதெல்லாம் வந்து செட் பண்ணிக்கோங்க. யூசர் நேம் செட் பண்ணும்போது கரெக்டாக செட் பண்ணிடுங்க. ஏன்னா உள்ளே போயிட்டு நம்மளால் அதை வந்து எடிட் பண்ண முடியல. ஸோ இப்போதைக்கு அப்படி தான் வச்சுருக்காங்க. அதே மாதிரி இந்த ஆப்குள்ளேருந்து நீங்கள் ஜாயின் பண்ணணும் அப்படின்னா ஆல்ரெடி உங்களுக்கு தெரிஞ்சவங்க இருப்பாங்களே இந்த ஆப்பில், அவங்க வந்து இன்வைட் கொடுத்தா தான் உங்களால் ஜாயின் பண்ண முடியும். ஸோ அந்த மாதிரி தான் இப்போதைக்கு இந்த கான்செப்ட் வந்து வச்சுருக்காங்க, இந்த ஆப்போட கான்செப்ட். நீங்கள் இன்ஸ்டால் பண்ணோன்னே இந்த மாதிரி உங்களோட இன்ட்ரெஸ்ட் என்னன்ற மாதிரி கேட்பாங்க. ஸோ இதில் வந்து உங்களுக்கு பிடிச்ச டாப்பிக்லாம் வந்து சூஸ் பண்ணிக்கோங்க. சூஸ் பண்ணிட்டிங்கன்னா அதுக்கு ரிலேட்டடாக இருக்கிற சேட் ரூம்ஸ்லாம் வந்து உங்ககிட்ட காமிப்பாங்க. ஸோ அதுக்காக தான் இதான் பார்த்தீங்கன்னா சேட் ரூமோட ஹோம் பேஜ். இது வந்து நம்ம கொடுத்த இன்ட்ரெஸ்ட் ரிலேட்டடாக இருக்கிற சேட் ரூம்ஸ்லாம் நமக்கு வந்து டிஸ்பிளே பண்ணுவாங்க இங்கே ஹோம் பேஜில். அடுத்து இங்கே வந்து சர்ச் ஐக்கான் இருக்கு இல்லையா, ஸோ இதை யூஸ் பண்ணி நீங்கள் வந்து சர்ச் பண்ணணும்னா பண்ணிக்கலாம். உங்களை வந்து ஃபாலோ பண்ணுறது எல்லாமே நீங்கள் இதில் பண்ணிக்கலாம். இனிஷியலாக பார்த்தீங்கன்னா நமக்கு குளோபலாக இருக்கிற எல்லா சேட் ரூம் தான் வந்து டிஸ்பிளே பண்ணுவாங்க. நம்ம சர்ச் பண்ணி நம்ம ஃபாலோ பண்ண தான் வந்து நமக்கு ரிலேட்டடாக இருக்கிற அந்த சேட் ரூம்ஸ்லாம் நமக்கு டிஸ்பிளே ஆகும். அடுத்து இங்கே மெசேஜ் ஐக்கான் இருக்குல்ல, ஸோ இதை கிளிக் பண்ணோம் அப்படின்னா நம்ம காண்டாக்டில் இருக்க எல்லாரையும் வந்து நமக்கு டிஸ்பிளே பண்ணுவாங்க. இதில் நீங்கள் யாருக்காவது இன்வைட் அனுப்பணும் அப்படின்னா பண்ணிக்கலாம். அடுத்து இங்கே ஒரு ஐக்கான் இருக்குல்லையா, இதுதான் வந்து அப்கமிங் சேட் ரூம்லாம் என்னென்ன இருக்குது அப்படின்றத நமக்கு வந்து இங்கே டிஸ்பிளே பண்ணுவாங்க. இங்கே வந்து இந்த பெல் ஐக்கான் மாதிரி இருக்கு இல்லையா, ஸோ இதை வந்து கிளிக் பண்ணி வச்சுக்கிட்டோம் அப்படின்னா இந்த சேட் வந்து எப்போ ஸ்டார்ட் ஆகுதோ அப்போ வந்து நமக்கு நோட்டிஃபை பண்ணுவாங்க அதுக்காக. அடுத்து இந்த பெல் ஐக்கான் இருக்கு இல்லையா, இது வந்து நமக்கு வர நோட்டிஃபிகேஷன்ஸ். அடுத்து இது வந்து நம்மளோட ப்ரொஃபைல். ஸோ இது வந்து நமக்கு எத்தனை பேர் ஃபாலோ பண்ணுறாங்க, ஃபாலோயிங். அதுக்கடுத்து அந்த ஆட் அ பயோன்னு இருக்கும். ஸோ இதை யூஸ் பண்ணி நீங்கள் பயோ ஏதாவது ஆட் பண்ணிக்கலாம். அதே மாதிரி உங்களோட ட்விட்டர் அக்கௌண்ட், இன்ஸ்டாகிராம் அக்கௌண்ட் வந்து ஆட் பண்ணிக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா இங்கே வந்து ஹெவன் ஆன் எர்த் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சேட் ரூம் வந்து போயிட்டுருக்கு. இப்போ இதில் ஜாயின் பண்ணணும் அப்படின்னா ஜஸ்ட் நம்ம கிளிக் பண்ணாவே நம்ம உள்ளே வந்து ஜாயின் பண்ணிக்கலாம். இங்கே வந்து இதில் பார்த்தீங்கன்னா 117 மெம்பர்ஸ் இருக்காங்க. ஒருத்தவங்க வந்து பேசிகிட்டு இருக்காங்க. ஸோ எல்லாமே வந்து முன்னாடியே நமக்கு டிஸ்பிளே பண்ணிடுறாங்க. இப்போ வந்து நான் இதுக்குள்ளே போகிறேன். இந்த மாதிரி இந்த டாபிக் பற்றி பேசிகிட்டு இருக்காங்க இவங்க. கீழே இவங்க எல்லாருமே வந்து இதை லிசன் பண்ணிகிட்டு இருக்காங்க. இப்போ பார்த்தீங்கன்னா இங்கே வந்து நம்ம பேசணும்னு நினச்சோம் அப்படின்னா அந்த ஹேண்ட் ரைஸ் சிம்பிள் இருக்குது பார்த்தீங்கன்னா, ஸோ இதை யூஸ் பண்ணி நம்ம வந்து நம்மளும் இதில் வந்து கான்வர்சேஷன் பண்ணணும் அப்படின்னா பண்ணிக்கலாம். அதே மாதிரி இந்த ப்ளஸ் ஐக்கான் இருக்கு இல்லையா, ஸோ இதை யூஸ் பண்ணி நீங்கள் யாரையாவது இன்வைட் பண்ணணும் அப்படின்னாலும் இதில் வந்து நீங்கள் இன்வைட் பண்ணிக்கலாம். உங்களை ஃபாலோ பண்ணுறவங்கள வந்து நீங்கள் இதில் இன்வைட் பண்ணணும் அப்படின்னா பண்ணிக்கலாம். அதே மாதிரி லீவ் குவைட்லி அப்படின்றது கிளிக் பண்ணோம் அப்படின்னா நம்ம வந்து இந்த சேட் ரூம்லேருந்து நமக்கு வந்து லீவ் ஆகிக்கலாம். ஸோ இந்த லீவ் குவைட்லி அப்படின்னு கொடுக்குறேன். ஸோ அவ்வளோதான், லீவ் ஆகிடும் இந்த சேட் ரூம்லேருந்து. இதில் பார்த்தீங்கன்னா நீங்களும் வந்து சேட் ரூம் ஸ்டார்ட் பண்ணுறது அப்படின்னா பண்ணிக்கலாம். இங்கே இருக்குது பாருங்கள், ஸ்டார்ட் யுவர் ரூம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இதை கிளிக் பண்ணோம் அப்படின்னா 3 விதமாக வந்து சேட் ரூம் வந்து ஸ்டார்ட் பண்ணலாம். ஓப்பன் அப்படின்றது வந்து யாருனால் வந்து அதில் ஜாயின் பண்ணிக்கலாம். சோஷியல் அப்படின்றது உங்களை ஃபாலோ பண்ணுறவங்க மட்டும் வந்து ஜாயின் பண்ணிக்கலாம். க்ளோஸ்ட் அப்படின்றது நீங்கள் இன்வைட் பண்ணுறவங்க மட்டும் அதில் ஜாயின் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி ப்ரைவசிக்காண்டி 3 இது கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த மாதிரி நீங்களும் வந்து சேட் ரூம் க்ரியேட் பண்ணி உங்களோட ஃப்ரெண்ட்ஸை இன்வைட் பண்ணி பேசுகிறது, சேட் பண்ணுறது இந்த மாதிரிலாம் பண்ணிக்கலாம்.
ஒரு ஃபன் எக்ஸ்பீரியன்ஸாக இருந்துச்சு. நான் ட்ரை பண்ணேன், நல்லா இருந்தது. இந்த Clubhouse ஆப் பற்றியான ஒரு ஓவர்வியூ வந்து தெரிஞ்சிருப்பீங்க அப்படின்னு நம்புகிறேன். இந்த Clubhouse பற்றி வேறு யாராவது தெரிஞ்சுக்கணும்னு நினச்சாங்க அப்படின்னா இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா கமெண்ட் செக்ஷன் லீவ் பண்ணுங்கள். இந்த மாதிரி இன்ஃபர்மேஷன் தெரிகிறதுக்கு மறக்காமல் ஹவு டு இன் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.